யாருங்க? ஏங்க இங்க ரஞ்சிதான்றது நீங்க தானே? நான் தான். எஸ் ரஞ்சிதான்றது நீங்க தானே? ஆமாங்க, நான் தான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட உதவி கேட்க வந்தவன்னு நினைச்சுக்கங்களேன். என் தங்கச்சிக்குன்னு குழந்தை பிறக்கல, அதையே காரணமா வச்சு அவ மாமியார் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பிரெக்னன்சி ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதுல பேரை மட்டும் மாத்தி அவ வீட்டுல காமிச்சு கர்ப்பம்னு போய் சொல்லி தப்பிச்சுப்பாங்க. அவ வாழ்க்கையை காப்பாத்தின புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்குங்க. என்னங்க முழிக்கிறீங்க? உங்க மேனேஜர் ரஞ்சிதா மேடத்துக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ்லாம் செய்வீங்களா? ப்ளீஸ்ங்க. என்னங்க பாக்குறீங்க? ஏன் நான் கேட்டாலும் அது செய்ய மாட்டீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுல தான் போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க கிளம்புங்க. இல்லைங்க, பேசணுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாமே. நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடு, நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் என்னன்னு கொடுப்பேன்னு தெரியுமா? ரஞ்சிதான்னு ஒருத்தி கர்ப்பம்னு போய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா. அந்த ஃப்ராடு வேலைக்கு தன்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை கொடுத்து இந்த எஸ் ரஞ்சிதா உடந்தையா இருந்தான்னு நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ் யார் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா?